என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அறியாம தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பிசாசு எல்லாம் என்னது ரெண்டாவது விஷயம் தான். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு பிசாசு வந்து ரெண்டாவது பட்சம் தான். முதல்ல நம்மளுடைய பிரச்சனை என்னது? அறியாம. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம். அப்ப என்னன்னா, கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க அறிஞ்சுக்கிடணும். சரியா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கரெக்டா வசனத்தை நீங்க அறிஞ்சாதான் முதல்ல உங்க கண்கள் திறக்கப்படும். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எதுக்கு முக்கியத்துவம் தேவையில்லையோ அதை போட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கே ஜெபம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், பல பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, என் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அறியாமையினால சங்காரம் ஆறாங்க. முதல்ல நமக்குள்ள இருக்கிற அறியாமை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நம்ம எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆனா இந்த வேதத்துல இருக்கிற வசனங்கள், வேதம் என்ன சொல்லுது அது எதுவுமே நமக்கு தெரியாது. சரியா? இது என்ன மந்திரமா சொல்லுங்க? வேதத்துல இதுல சொல்லப்பட்ட எதுவுமே மந்திரம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கு, நம்மளை சுத்தி என்ன நடக்குங்கிறத கர்த்தர் என்ன பண்றாரு, இதுல எழுதி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிடணும். சும்மா ஏதோ ஒரு கடமறைக்கு நம்ம வந்து கிறிஸ்தவர் ஆயிட்டோம் அதனால பைபிள் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றாரு, நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள், நம்ம எதை விரும்புறோம், நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கு, இப்படி எல்லா விஷயத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த வேதத்துல சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்ப இதை நம்ம அறியும் போதுதான் நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், அறிய முடியும். கர்த்தர் அதுதான் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை மேன்மையாக வைக்கணும் அப்படின்னா முதல்ல என் வார்த்தை முதல்ல அறிங்க, என்னுடைய காரியங்களை முதல்ல அறிங்க. கர்த்தர் அதான் சொல்றீங்க, நீ கவனமா இருக்கும்படிக்கு. சரியா? அப்ப எதுக்கு கவனம் கொடுக்கணுமா, கர்த்தருடைய வசனத்துக்கு கவனம் கொடுக்கணும். ஏன் கர்த்தருடைய வசனம் அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னா, ஆமா, நம்ம இயேசு கிறிஸ்து என்னைக்கு இந்த உலகத்துல நமக்காக மரிச்சாரோ அன்னைக்கே பிசாசுடைய எல்லா கிரியும் முடிஞ்சு போச்சு. சரியா? பிசாசு இருக்கான், பிசாசு எல்லாம் இருக்கு, ஆனா பிசாசுக்கு என்ன இருக்காது, அந்த நம்மளை ஜெயிக்கக்கூடிய அந்த இது கிடையாது. சரியா? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சாபம் வந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம சாகிற வரைக்கும் சாபத்துல இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு பாவத்துல சிக்கிக்கிட்டு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நமக்கு எழும்பவே முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிசாசின் பிடியில நம்ம அகப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விடுதலையே கிடையாது, வேற வழியே கிடையாது. சாகிற வரைக்கும் என்னது அங்க இருக்க வேண்டியது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எகிப்துல அப்படி 4 தலைமுறையா இருந்தாங்க. சாகிற வரைக்கும் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அது ஒரு வனாந்தரம், வனாந்தரத்துல என்னது கடைசியில அந்த ஒரு சந்ததி சாகிற வரைக்கும் என்னது இருந்துச்சு. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் விடுதலையே கிடையாது. சாகிற வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதான், சாகிற வரைக்கும் அப்படியே பிரச்சனை. ஆனா என்னைக்கு இயேசு வந்தாரோ அன்னைக்கு இயேசு சிலுவையில மரிச்சதுக்கு அப்புறம் பிசாசுடைய எல்லா கிரிகளும் முடிஞ்சு போச்சு. எந்த பிசாசுனாலும் விரட்டிடலாம், எந்த பிரச்சனையில இருந்தனாலும் நம்ம வெளியே வந்துடலாம். நம்மளை முடக்கி போடவே முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைய நம்ம என்ன பண்ண முடியாது, முடக்கி போடவே முடியாது. எங்க போனாலும் நம்ம எழும்பிடுவோம், எங்க போனாலும் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். நம்மளை தூக்கி வனாந்திரத்துல தூக்கி போட்டாலும் நம்ம அங்க செழிப்போம். உங்க கையில எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையில நீங்க பயங்கரமா பெரிய ஆளா ஆயிரலாம். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கை. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அதுதான். நம்மளை எங்கேயுமே பிசாசு எதுவுமே பண்ண முடியாது. மிந்தியாவது என்ன பண்ணிடலாம், எதாவது ஒரு இதுல நம்மளை முடக்கி போட்டு நம்மளை அப்படியே அழிச்சிடலாம், நம்மளை சாகிற வரைக்கும் அப்படியே பண்ணிடலாம். ஆனா என்னைக்கு இயேசு வந்து நமக்காக மரிச்சாரோ அதோட சரி, பிசாசால என்ன பண்ண முடியாது, நம்மளை முடக்கி போட முடியாது. பிசாசால நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. பிசாசால எதுவுமே செய்ய முடியாது. சும்மா போராடுவான், வேதனைப்படுத்துவான். ஆனா என்ன பண்ணாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா மாறும். அதான் வேதவசனம் சொல்லுது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். என்ன செய்தாலும் உங்களுக்கு என்னது ஆசீர்வாதம் தான். ஒரு வேலையில இருப்பீங்க, நீங்க அதுல நல்லா இருப்பீங்க, உடனே உங்களுக்கு உங்க மேல பொறாமப்பட்டு அந்த வேலையில இருந்து புடிங்கி உங்களை வேற ஒரு வேலையில போட்டா அந்த வேலையில நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த வேலையில நீ வேண்டாம் சொல்லி ஒண்ணு புடிங்கி இன்னொரு இடத்துல போட்டா அங்கேயே நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கல்யாணம் திருமணம் அங்க போய் கணவர் வீட்டுக்கு போனாலும் அங்கேயே ஆசீர்வாதமா இருப்பீங்க. சர்ச்சுக்கு வந்தா ஆசீர்வாதமா இருப்பீங்க. எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. எங்க போனாலும் நீங்க தனித்துவமா இருப்பீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மேன்மை வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னது, பிசாசால நம்மளை தடுக்கவே முடியாது. ஒரு செடி இருந்துச்சுன்னா அதனுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி என்னது, யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க படிச்சாலும் நல்லா எலும்பு இந்த உலகத்துல செழித்து வளர முடியும். நீங்க படிக்கலனாலும் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆளாக முடியும். நீங்க ஏழையா இருந்தாலும் என்ன பண்ண முடியும், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். பணக்காரங்களா இருந்தாலும் சாதிக்க முடியும். எதனாலும் நீங்க செய்ய முடியும். வயசான ஆனாலும் உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். வாலிப பிள்ளையா இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ஒரு பெரிய செய்ய முடியும். அப்போ
எதுவுமே நம்மளை தடுக்க முடியாது. எங்க போனாலும் நமக்கு மேன்மை மேன்மை மேன்மை, நமக்கு இது எல்லாமே இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்துல மட்டும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. புரியுதா? பிசாசால நம்ம தடுக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள மாறிட்டுனா அப்படியே என்ன ஆயிரும், நம்மளுடைய வளர்ச்சி தடைப்பட்டு போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல விதத்துல விதைச்ச விதை என்னது 30, 60, 100 விளையும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப நல்ல நிலங்கிறது நம்ம இருதயம். அப்போ கெட்ட இடத்துல கர்த்தருடைய வசனம் விதைக்கப்பட்டுட்டுனா என்னது, அது வளர முடியாது. அப்ப என்னது, கர்த்தருடைய வசனம் தான் முக்கியம். கர்த்தர் அதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்க இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படியா, அப்ப விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட பாவமே வராது. அதான் வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப நமக்கு வந்து இந்த பாவம் செய்யணுங்கிற அந்த எண்ணமும் வராது, அந்த சிந்தனையும் வராது. இந்த உலகத்துல எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற அந்த ஆசையே வராது. எப்ப பார்த்தாலும் ஏசு 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 ஏசுதான் எனக்கு முக்கியம் சொல்லி இந்த சிந்தனையில தான் நம்ம இருப்போம். ஆனா இது மாறி நமக்குள்ள இச்சை வருது, நமக்குள்ள ஒரு பாவ எண்ணங்கள் வருது, இல்ல ஏதாவது நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பாவம் கிடையாது. நம்ம வேத வசனத்துல எங்கேயோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணியிருக்கோம். எங்கேயோ ஒரு வேத புரட்டு நமக்குள்ள என்னது வந்திருக்கு. அந்த வேத புரட்டு தான் என்னது எல்லா பிரச்சனைக்கு காரணம். நம்ம அதை முக்கியத்துவமே படுத்த மாட்டோம். எத்தனையோ ஊழியக்காரங்க வருவாங்க, இப்படி பாவம் செய்யாதீங்க அப்படி பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி எத்தனையோ அட்வைஸ் கொடுப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்யறப்பா, இந்த பாவத்துல இருந்து என்னை விடுவீங்க விடுவீங்க, நான் ஓயாம கோவப்படுறேன், எங்க அம்மா அப்பா மேல கோவப்படுறேன், எரிச்சல் அடையிறேன், சண்டை போடுறேன், திடீர்னு ஏதாவது டென்ஷன் ஆயிடுறேன், திடீர்னு என் மைண்ட்ல என்னென்னமோ எண்ணங்கள் வந்துருது, ஆண்டவரே என்னை மன்னிங்க மன்னிங்கிறோம். ஆனா அது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிசாசு கிடையாது, கர்த்தருடைய வசனம் ஏதோ ஒண்ணு நம்ம இருதயத்துல தப்பா நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதுதான் காரணம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஏதோ ஒரு வசனம், அப்ப என்ன, எப்பவும் போல நம்ம என்ன பண்றோம், ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வசனத்தை வாசிக்க தான் செய்யறோம். அப்படித்தானே? எத்தனையோ ஊழியக்காரங்க வாராங்க, பிரசங்கிக்கிறாங்க, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறாங்க. அப்ப எங்க வசனத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம்னா நம்ம கிட்ட வசனத்துலதான், அதுவும் புதிய ஏற்பாடு வசனத்துல என்னது நிறைய தப்பா என்ன பண்ணிருக்கோம், புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு 40 வருஷம் ஊழியம் செஞ்சவங்க ஒரு பேதுரு மாதிரி பவுல் மாதிரி எழும்ப முடியல. சரியா? பேதுரு ஊழியத்துல எழும்புறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் தான். 3 வருஷம் ஏசப்பா கூட இருந்தாங்க, 3 வருஷம் ஒரு உபவாசம் கூட இருக்கல. சரியா? கூட ஒரு நாள் நம்ம ஒரு 6 மாசத்துக்கு சேர்த்தா கூட 4 வருஷத்துல பேதுரு எப்படி மாறிட்டாரு, மரித்தவங்களை உயிரோடு எழுப்புற மாதிரி என்ன பண்ணாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறிட்டாரு, பிசாசுகளை துரத்துறாரு. அதுக்கப்புறம் என்னது, சப்பானிகளை எழுப்பி நடக்க பண்றாங்க. சரியா? குறைஞ்சபட்சம் 4 வருஷம், 4 வருஷத்துல அவ்வளவு பவர்ஃபுல்லா யார் வந்துட்டா, கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் எழும்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்களை பாருங்க, 40 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் நாங்க ஊழியம் செய்யறோங்கிறாங்க. யாராவது மரித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்காங்களா? இல்ல. யாராவது குருடருடைய கண்களை திறக்கிறாங்களா? இல்ல. ஆயத்துல ஒண்ணு நடக்குது. அதே மாதிரி என்ன பாருங்க, கேன்சர் குணமாக மாட்டேங்குது, கிட்னி ஃபெயிலியர் குணமாக மாட்டேங்குது, சுகர் குணமாக மாட்டேங்குது, பிரஷர் குணமாக மாட்டேங்குது. வந்துட்டா அவ்வளவுதான், சாகிற வரைக்கும் நம்ம என்னது மருந்து மாத்திரை தான் போட வேண்டியது இருக்கு. அப்ப குணமாக்குறதுக்கு யாருமே இல்லையா? அப்ப ஏன் இல்ல? அவங்க எத்தனையோ எவ்வளவு ஜெபம் பண்றாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பேதுருவை போல எழும்ப முடியலையே, ஒரு பவுலை போல எழும்ப முடியலையே. இவங்களா ஏசப்பா கூட 3 வருஷம் இருந்தாங்க, 3 வருஷம் உபவாசமே இருக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரே தேசம் 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 சொல்லி தேசத்துக்காக ஒரே உபவாசமா இருந்துட்டு இருக்கிறோம். நம்மளால முடியலையே. ஏன் அப்போஸ்தலர்களால முடிஞ்சது, ஏன் நம்மளால முடியல? காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வசனம் நமக்கு சரியா தெரியல. பிசாசு என்ன பண்ணிருக்கான், நம்மளுடைய வசனத்தை இன்னும் நம்ம என்ன பண்ணிருக்கான், குருடாக்கி வச்சிருக்கான். நம்மளுடைய ஊழியங்களோ எதுவுமே என்ன பண்ணல, இன்னும் அந்த அப்போஸ்தலர்கள் செஞ்ச மாதிரியே வரல. ஏதோ நம்ம என்ன பண்றோம், ஒரு குட்டாம்பாக்கில தான் என்னது ஒரு ஊழியங்கள் நடக்கு, குட்டாம்பாக்கில தான் எல்லாம் நடக்குது. எனக்கு இதே கேள்விதான், நானும் ஆண்டவர்கிட்ட அதான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். ஆண்டவரே, ஒரு அப்போஸ்தலர் எத்தனையோ பேர் எழும்புனாங்க, ஏன் எங்களால எழும்ப முடியல? அவங்க 4 வருஷம் 5 வருஷம் தானே ஆண்டவரே, 3 வருஷம் தான் அவங்க கூட இருந்தாங்க, அதுவும் உபவாசம் கூட இருக்கல. ஆனா அவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா எழும்புனாங்க. ஆனா நாங்க 3 நாள் உபவாசம் இருக்கோம், 40 நாள் உபவாசம் இருக்கோம், எவ்வளவு இருந்தும் எங்களால ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியலையே. எங்க முன்னாடி எத்தனையோ வியாதியஸ்தர்கள் நோயாளிகள் இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியலையே. அப்ப ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றாரு, முதல்ல என்னது, வசனம் தெரியல, வசனம் என்னது சரியில்லை. வசனத்துலதான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல அநேக சத்தியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, அதுதான் தெரியல. அப்போ முதல்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒழுங்கா உட்கார்ந்து வசனம் என்ன சொல்லுது, வேத புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாருங்கிறத தெளிவா என்ன பண்ணணும், வாசிக்கணும். அந்த வசனத்தை நம்ம அறிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை வரும். கர்த்தர் இங்க அதை தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை மேன்மையாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும்.